கூட இருப்பது எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபை. வேற ஒன்றும் இல்லை அப்பா, நாங்கள் உங்களோடு இருக்கிறது தகப்பனே. அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா. ஜீவ பலியான ஒரு ஆராதனை செலுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உன்னிடத்தில் கொண்டு செல் பரிசுத்த
வாக்கினுடைய காலகட்டத்திலிருந்து பாடிட்டு இருந்தோம். அதோட சுத்தம் நின்றுச்சு. ஸோ நம்ம இதை பாருங்க, என்னென்ன கருத்து இருக்கு பாருங்க. மாட்டின காலத்தில் பாட்டு நடத்துறப்ப இந்த பாடம் தான் தெரியும். பல்லவி, இது வந்து பல்லவி. ஓகே, சேர்ந்து பாடுவோமா? அகிலத்தையும் அகிலத்தையும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவோம். அகிலத்தையும் அகிலத்தையும்
நாளை முழுவதுமாக அவருடைய நேசரின் பிரசனம் கடந்து வருவதாக. ஓ ரப ஷதரகலத ஷதரகலத பிரியதரம அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. எனக்கெல்லாம் நீரே, தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா நீரே, முதல் வாரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். காணிக்கையாய் இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம், வார்த்தை என்பது இயேசுவுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிப்பார்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். கருணையுள்ள பாப்பா. God bless you. God bless you. Let me see. அப்படியே உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த மாலைகளில் தேவன் தொடர்ந்து நம்மை துவாராக. Hallelujah. Thank you. Thank you. God bless you. All right. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற யாவும் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். சரி, தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். நான் நம்புகிறேன் கடந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை அவிரதமாய் அற்புதமாய் அதிசயத்தில் கர்த்தர் நடத்தியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய அதிசயமான கரத்தில் வைத்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. சகல விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே ஒரு கம்பீரத்தோடு இன்றைக்கி நாம் பாடின பாடல்கள் போலவே உயிரோடு எழுந்த நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். சகல அந்த இயேசுடைய மகிமை தொடர்ந்து நம்மளை நடத்தட்டும். இந்த நாளில் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 1-19வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுதோ 14வது வசனத்தை மையமாய் வைத்து, ஆதியாகமம் 14வது வசனத்தை மையமாய் வைத்து 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையும் நீங்கள் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு 3 விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. நம்மளுடைய முற்பிதாக்கள் எவ்வளவாய் ஆண்டவருக்கு விசுவாசத்தோட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்தை முன் சென்றிருக்கிறார்கள் என்ற காரியங்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். முற்பிதாக்கள் எவ்வளவு அற்புதமாய் தேவன் மேல நம்பிக்கை கொண்டு முன் சென்றிருக்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் எனக்கு 14வது வசனம் ஒருத்தங்க வாசிக்கிறீங்க. somebody can read. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. Hallelujah. So Abraham called that place the Lord will provide, and to this day it is said, இந்நாள் வரையும் on the mountain of the Lord it will be provided. தேவனுடைய பர்வதங்கள்ல, தேவனுடைய மலையில அந்த காரியங்கள் நமக்காக, அது யார் அது பின்னால தம்பி கொஞ்சம் பாருங்க, பர்வதங்கள்ல நமக்காய் கர்த்தர் காரியங்களை செய்து கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாள் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு the Lord will provide. கர்த்தர் ஏற்படுத்துவார், இல்ல கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் வழங்குவார் அப்படி என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் சோதிக்கப்படுகிற ஒரு சம்பவம். Abraham was tested. ஆபிரகாமுடைய அந்த பயணத்தில் அவர் சோதிக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஒரு பயணத்தில் அவர் போகிறார். ஆபிரகாமுடைய அந்த பயணம் ரொம்ப ஒரு விசேஷமான பயணம். முற்பிதாக்கள்ல ஆபிரகாம் ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த தொடக்கம் விசுவாசத்தின் தொடக்கமா இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளால நம்மளோட வாழ்க்கையில கூட நம்மளுடைய இந்த கிறிஸ்துவ பயணம் விசுவாசத்துல பயணிக்கிற ஒரு பயணம். அது ஒரு நாளும் நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் அநேக நாட்கள் குழந்தை இல்லாத பருவத்தில், குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு வாக்குத்தத்த குழந்தை ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வாதமாய் தன் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். சந்ததி சந்ததியாக பேசப்படக்கூடிய ஒன்று. ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. அப்ப வயதான நாட்களில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்த பிற்பாடு அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரும்போது தான் ஒரு சம்பவம் இங்க 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்.
அநேக எழுத்தாளர்கள் இல்லை இந்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் இந்த சோதனை கடந்து போகும்போது ஏறக்குறைய தன்னுடைய மகனுக்கு ஒரு 20 வயதுக்கு மேலே இருக்கலாம், ஒரு சில 37 வயது சொல்றார்கள், ஆனால் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பெரியவனா இருந்திருக்கிறான், யங் மேனா இருந்திருக்கிறான் ஆபிரகாம் அவருடைய மகன் ஈசா. யங் மேன், நல்லா ஜோவேல் மாதிரி இருந்திருக்கணும், ஜோவேஷர் மாதிரி இல்லை, ஜோவேஷர் மாதிரி இருந்திருக்கணும், இல்லை ஜேரஸ் மாதிரி இருந்திருக்கணும், நல்லா தடமா நல்ல பெருசா இருந்திருக்கணும். அப்ப ஆண்டவர் இங்க ஆபிரகாமை சோதிக்கிறார். God is testing him. இந்த சோதனையில ஆண்டவருக்கு உண்மையாகவே இங்க ஆபிரகாம் பயந்து ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவரா என்று சோதிக்கும்படியாக இந்த பயணத்தை கடந்து போகிறார். இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நிலை. மோரியா என்ற இடத்துக்கு, மோரியா மலைப்பகுதியில் இந்த பரீட்சையை கர்த்தர் ஆபிரகாமை பரிசோதனை செய்யும்படியாக கொண்டு போகிறார். அப்போ ஆபிரகாம் அங்கே தன் மகனாகிய ஈசாக்கையும் 2 சேவன் வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு அவர் பயணித்து போகிறார். மேபி சில நாட்கள் எடுத்திருக்கலாம். அங்கே வசனத்தை 1வது வசனத்தை வாசிப்போமா? sometime later, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். Hallelujah. God tested Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். இந்த சோதனையானது ஆபிரகாமை ஹம் பண்றதுக்கு இல்லை. இட்ஸ் நாட் டு ஹார்ம் Abraham. ஆபிரகாமை காயப்படுத்துவதுக்கும், ஆபிரகாமை தோல்வியை பார்க்கறதுக்கும், ஆபிரகாமை அவன் செய்த தவறுனால வந்ததோ இல்லை. ஆபிரகாமை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற, ஆபிரகாமுடைய தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு இந்த பரீட்சையை ஆபிரகாம் கடந்து போகிறார். ஈவன் உங்களுடைய லைஃப்ல கூட சில வேளையில் சில பரீட்சை வர இருக்கும். You will be tested in your life. உங்களை சோதனை வரும்போது அந்த சோதனை உங்களை மேன்மைப்படுத்தும் அடுத்த நிலைக்கு நாம் போகிறதுக்கு இந்த காரியங்கள் நடக்கும். உங்களை உங்க தலைமுறையை ஆசீர்வதிக்கிறதுக்கு இது நடக்கும். ஆபிரகாம் இந்த சோதனையில வெற்றி பெறும் போது ஆபிரகாமுடைய சங்கதிகள் இன்றைக்கு நம்மளும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போகிறதுக்கு, அந்த ஆசீர்வாதங்களை சுகந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் வாய்க்க பண்ணிக்கிறார். பிகாஸ் ஆஃப் ஆபிரகாம். அந்த சோதனையில் ஆபிரகாம் மேற்கொண்டதுனால, அந்த சோதனையை ஆபிரகாம் ஜெயம் கொண்டதுனால ஆபிரகாம் சுகந்தரித்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கும் உண்டு. உங்களோட லைஃப்ல, என்னுடைய லைஃப்ல வர சோதனையை நீங்களும் நானும் அதை மேற்கொள்ளணும். ஏன்னா அடுத்த சந்ததி ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் மேற்கொள்ளணும். இப்படி உங்களுடைய லைஃப்ல ஒரு பாவம், ஒரு பயங்கரமான ஒரு சோதனையா இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு மீறுதல் பயங்கரமான ஒரு சோதனையா இருக்குது, அதை மேற்கொள்ள முடியலனா உங்களுடைய சந்ததிகள் பாதிக்கப்படும். நீங்கள் அதை மேற்கொண்டு வரும்போதுதான் எப்படியாப்பட்ட பாவங்களோ இச்சைகளோ இல்ல விசுவாசத்தை சோதிக்கும்படியாக பரீட்சைகள் வரும்போது, when we overcome, நாம் ஜெயம் கொள்ளும் போது நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். always remember, ஒரு காரியத்தில் நீ தோல்வி அடையும் போது, ஒரு காரியத்தை, ஒரு தவறான விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் போது உங்களுடைய சந்ததிகள் பாதிக்கப்படுவதை, உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை ஒரு நாளும் மறந்துட வேண்டாம். இன்னைக்கு நம் சரிப்படுத்தி முன் செல்லும் போது நம் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அருள செய்கிறார். ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனையில நாம் பிற்பாடு முடிவுல நம்ம பார்க்கிறோம், yes, overcome the test. அந்த பரீட்சை, அந்த பரிசோதனையில ஆபிரகாம் ஜெயம் கொள்கிறார். You will be tested in your faith. உன் விசுவாசத்துல நீ சோதிக்கப்படுவாய். You will test in your obedience. உன் கீழ்ப்படிதல்ல நீ சோதிக்கப்படுவாய். உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது,
சபை ஊழியருக்கு கீழ்ப்படிவது, கீழ்ப்படிதல்ல சோதிக்கப்படுவீங்க. you will be tested. தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த பாதையில, பயந்து வாழ்கிற வாழ்க்கையில சோதிக்கப்படுவீங்க. யாரும் பார்க்காத போது கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ எப்பொழுதுமே ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பயத்தோட, நம் நடுக்கத்தோட நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி உண்மையாய் நாம் முன் செல்ல நாம் கற்றுக்கொள்வது மிக முக்கியம். The fear of God. தேவனுடைய பயத்தில் நீ சோதிக்கப்படுவேன். and to receive blessings, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் நீங்களும் நானும் சில வேலையில் சோதிக்கப்படுவோம். இதை நாம் ஜெயம் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இங்க சொல்கிறார், God will choose his mountain, his place to test. அவருடைய பர்வதங்களை வைத்து உங்களை என்னையும் பரிச்சிடுவார். மோரியா மலை, அது மோரியா அந்த மலை பகுதி ரொம்ப ஒரு சரித்திரமான ஒன்று. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சு ஒரு என்கவுண்டர் பண்றார். ஆபிரகாம் அந்த இடத்துல வச்சு என்கவுண்டர் பண்றார். பிற்பாடு அங்க அவனோட தன்னுடைய மகனை யாக்கோபை அங்கதான் வைத்து ஒரு என்கவுண்டர் நடக்கிறது. முக்கியமான சரித்திரங்கள் எல்லாம் ஒரு என்கவுண்டர் இந்த மோரியா மலையில வைத்து கர்த்தர் செய்கிறார். நான் சொல்றேன், அவருடைய பர்வதங்களை வைத்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பரிச்சு எடுப்பார். அந்த இடத்துல தேவனும் நீங்களும் தான். உங்க இடத்துல யாரும் எதுவும் ஒன்று செய்ய முடியாது. அங்க மோரியா மலையில ஆபிரகாம் போகும்போது தன்னுடைய மகன் ஈசாக்கும் மட்டும்தான், 2 பேரும் தான் அந்த மலைக்கு போறாங்க. There's no one else except God. கர்த்தர் அங்க அவங்க மத்தியில இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பர்வதங்களை சோதிக்கப்படும் போது அங்கே கர்த்தர் நம்மளோட இருப்பார். நம்மளை வழி நடத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது விஷயம், your faith in God. தேவனுக்குள்ள, கர்த்தருக்குள்ள இருக்கிற உங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. your faith in God. ஆபிரகாம் தேவன் மேல வைத்த விசுவாசம் ரொம்ப ஒரு அதிசயமான ஒன்று. நம்மளுடைய முன்பிதா ஆபிரகாம் தேவன் மேல வைத்த நம்பிக்கை, தேவனோட அவருக்கும் தேவனுக்கு இருந்த உறவுகள்ல, தேவனை அவர் சந்தித்த விதங்கள், கர்த்தர் அவரை சந்தித்த விதங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. அல்லேலூயா. வாசிப்போம் 5வது வசனத்தை. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். We will worship and then we will come back to you. இந்த வசனத்துல சொல்லுகிறது சம்பவம் என்ன, ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கும்படியா இருக்கு. அந்த சோதனையில ஈசாக்க தேவன் பலி கொடுக்க சொல்லி ஆபிரகாம்கிட்ட பேசுறார். யாருக்கும் தெரியல, சாராவுக்கு தெரியாது, தன் மனைவிக்கு தெரியாது, ஏன் கூட வந்த வேலையாட்கள் அந்த 2 பேருக்கும் தெரியாது. Nobody knows. It's within Abraham and God. தன்னுடைய மகன் ஈசாக்கும் இது தெரியாது. அப்ப அங்க வேலையாட்கள்ல கீழே இருந்து அவர் போறார். மலைக்கு போகும்போது ஆபிரகாம் சொல்றாரு, நாங்க போய் தேவனை ஆராதித்து நாங்கள் திரும்பி வருவோம். ப்ளூரல்ல பாய்க்கிறார். போய் பலி கொடுத்துட்டு என் மகனை அங்க பலி கொடுத்துட்டு நான் ஒண்டி வருவேன் அப்படின்னு சொல்லல. The faith, அவருக்குள்ள இருந்த பாசிட்டிவ் எனர்ஜி, தேவன் மேல இருந்த விசுவாசம். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் அப்படிதான், கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அங்க அவர் இடத்துல, Abraham told the servant that we will worship and then we'll come back to you. எடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்ல, இரண்டாவது இது 7வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். கண்டினியூ பண்ணுமா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். அல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அவருக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை, அவருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம்
நான் போற வழி கொடுக்க ஆண்டவர் என் பிள்ளைய கேட்டுட்டாரு. அவருக்கு நான் கொடுத்த அவரோட பிராயோரிட்டி, தேவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். தேவன் தான் அவர் சொன்னா நான் செய்யணும்ன்ற அந்த அந்த பரீட்சையில நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்ற. இப்ப மகன் கேட்கிறான், ஈசா கேட்கிறான், அப்பா குச்சிலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க, அந்த தகன பலிக்கான வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, ஆடு எங்க? அப்பனா ஈசாக்கு போகும்போது சின்ன பிள்ளை இல்ல, ஈசாக்கு விவரம் தெரியாத ஆள் இல்ல. இன்னும் ஒரு பலி கொடுக்கிறது எப்படி, தேவனுக்கு ஆராதனை செய்யறது எப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்பனா அவன் வளர்ந்தவன், இஸ் a young man, நல்லா வாட்ட சாட்டமா இருந்திருப்பான், அழகா. அப்படியாப்பட்ட தவம் எடுத்து காத்திருந்த மகன், அந்த மகனை ஆண்டவர் கேட்டுட்டாரு, நான் அவருக்கு கொடுக்கணும். அந்த ஒரு வைராக்கியத்தோட கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, வாவ், இப்படித்தானே பிதாவுடைய அன்பு இருந்தது. யோவான் 3:14 சொல்றாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினால அவரோட ஒரே குமாரன் இந்த பூமிக்கு பலியாக கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு ஒரு பாக்கியம். நம்ம எல்லாம் கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுனால பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை, எல்லா அக்கிரமத்திலும் மேற்கொள்வதற்கு நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் அவருடைய இரத்தத்தில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பங்கெடுக்க போகிறோம். அல்லேலூயா. தன்னுடைய மகனாகிய ஆபிரகாமை கர்த்தர் கேட்கிறார். இங்க பார்க்கிறோம், தன் மகன் கேட்கிறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி, எங்கப்பா ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் எல்லாம் கர்த்தர் மேல. நான் நம்புறேன், ஆபிரகாம் அந்த பயணம் செய்யும் போது, வீடுல இருந்து வெளியில் ஆகும் போதுல இருந்து தன் தேவன் மேல வைத்த விசுவாசம் ஒரு அளவு கூட குறைந்திருக்க கூடாது, குறைஞ்சிருக்க முடியாது. அவருக்கு தெரியும், கர்த்தர் என் மகனை என்கிட்ட திருப்பி கொடுப்பார், என் மகன் என்கிட்ட திருப்பி வருவார். பிரியமானவர்களே, நீங்க உங்க விசுவாசம் எந்த அளவு, ஆண்டவர் விசுவாசத்தை பத்தி அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறார் வேதத்துல. எபிரியல் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்துல விசுவாசத்தின் தந்தையை பத்தி சொல்லப்படுகிறது. அதுல ஒரு வசனத்தை சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் மேல எவ்வளவு விசுவாசம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட காணப்படலைன்னா, தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட காணப்படலைன்னா, ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. என்னதான் பலி செலுத்தினாலும், என்னதான் ஆராதனை செய்தாலும், எவ்வளவுதான் காணிக்கை தசம்பாகம் கொடுத்தாலும், நீங்களும் நானும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கவிட்டால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நல்லா விசுவாசமாய் அவரை பிடித்துக் கொள்ளணும். Your faith in God, develop your faith. உங்க விசுவாசம் வளரணும். இது முதல் சம்பவம் அல்ல. கர்த்தர் மேல ஆபிரகாம் தன் பயணத்துல விசுவாசம் வைக்கிறான். 11வது அதிகாரத்திலிருந்து வாசிங்களா, ஆதியாகமம், ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். 12வது அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தேசத்தை விட்டு நீ போகணும் வெளியிலன்னு சொல்றாரு. You must out from your country, leave your country. Wow, பயங்கரமான என்கவுண்டர் அது. அங்க அதுக்கு முன்ன ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் டேய்படுகிறார். ஆபிரகாம் சொல்ற, நீ உன்னுடைய ஜனங்களை, உன் தேசத்தை, உன்னுடைய வீடை எல்லாத்தையும் விட்டு நீ போ, நான் சொல்லுகிற இடத்துக்குன்றார். அதுல ஆபிரகாம் ஜெயம் கொண்டார். மொத பரீட்சையில் ஆபிரகாம் ஜெயிக்கிறார். அடுத்தது நிலை 2வது மறுபடியுமாய் வருகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆபிரகாம் என்ன மேல் கொண்டு வருகிறார். இந்த பரீட்சை ரொம்ப முக்கியமான ஒன்று ஆபிரகாம் வாழ்க்கையில். பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் கர்த்தருக்குள்ள அது அதிகரிக்க வேண்டும். உங்க விசுவாசம் வளரணும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஏன் அவர்களுடைய வழிகளை விட்டு அவர்கள் பேக் ஸ்லைட் பண்றாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள்? ஏன் தேவனை விட்டு மிக தூரம் போகிறார்கள்? ஏன் ஆண்டவரை மறுதலித்தார்கள்?
ஏன் இந்த கிறிஸ்துவத்தை விட்டு போனாங்க? அவங்களுடைய விசுவாசம் பரீட்சையிடும் போது அதுல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தோல்வியை பார்த்திருக்கிறாங்க. when you face failure, உன் விசுவாசத்தை நீ அதுல வளருவதில்ல, நீ அதுல ஒவ்வொரு படியும் மேல வர்றதில்ல. நீ தோல்வியை பார்க்கும் போது, அதுல நீ வளர முடியாத இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போகிறது. கர்த்தர் மேல விசுவாசம் கொள்ளலன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க விட்டால் ஆண்டவரை விட்டு நாம் போயிடுவோம். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமா சில வேளையில இருக்காது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை ஒரு அளவு பெருகட்டும், ஒரு படி கூடட்டும். your faith in God. இரண்டாவது, ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டதுல obedience to God. நான் சொல்றேன், your obedience to God is needed. உங்களுடைய கீழ்ப்படிதல், தேவனிடத்தில் நீங்கள் கீழ்ப்படிவது மிக அவசியம். your obedience to God. கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது, தேவ வசனம் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது கீழ்ப்படிவது, நம் வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் மிக முக்கியம். your obedience to God. 9வது வசனம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கியே கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். சரி, இதுல ஆபிரகாம் எவ்வளவாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ஆமென். அந்த மேக்சிமம், அந்த உச்ச கட்டம் வரையும். அப்பனா அந்த உச்ச கட்டம் என்ன? அந்த இடத்துல அந்த கத்தியை ஓங்கி தன் மகனை வெட்டுற நேரம் வரைக்கும் ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் காணப்பட்டது. He was obedience. அந்த கடைசி உச்ச கட்ட வரைக்கும் அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறார். வந்துட்டாரு. அவருடைய வீட்டில இருந்து கிளம்பி அந்த மோரியா என்ற இடத்து வரைக்கும் வந்துட்டாங்க. மேல போறாங்க. எல்லாம் கீழ்ப்படிதலோட போயிட்டு இருக்கிறார். அந்த பலிபீடத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்டர், அங்க வசனத்தை பார்த்து, Abraham built altar and placed the wood on it and bound his son on the altar. மகனையும் அதுல என்னது கட்டி. ஒரு பக்கம் யோசிச்சாக்கா, எப்படி இந்த அப்பாவுக்கு இந்த மனசு வந்துச்சு? இந்த அப்பாவுக்கு என்னது ஒரு ஃபீலிங்கே இல்லையா? பிள்ளைங்க வந்து சில வேளையில எவ்வளோ தவறு பண்ணுங்க. ஆனா as a parents நம்ம அந்த தவறுகள் எல்லாம் மறக்குவோம், மன்னிப்போம். பரவாயில்ல, என் மகன் தானே அப்படின்னு. நீங்க உங்க பிள்ளைகள் செய்யும் போது தவறுகள் அப்படிதான். சின்ன வயதுல தவறு செய்யும் போது அது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். சில காரியங்கள் செய்யும் போது எப்படி செஞ்சிட்டான், என்ன அரைஞ்சிட்டான், சின்ன வயசுல செய்யும் போது ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ என்ன அரைஞ்சிட்டான் என் பிள்ளை அப்படின்னு. அதை 20 வயசுல அரைஞ்சானா, ஐயோ என் பிள்ளை என்ன அரைஞ்சிட்டான்னு சொல்லுவீங்களா? as a parents கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் obedient to God, அவரோட கீழ்ப்படிதல். என்ன சொல்வார்னா, பிள்ளைகள் சில வேளையில சின்ன வயசுல தவறுகள் செய்யும் போது அது நம்மளுக்கு என்னது, அது பார்க்கும்போது அது ஏதோ ஃபன்னியாக இருக்கும், என்ஜாயாக இருக்கும். அவன் ஏதோ வித்தியாசமாக ஒன்று செஞ்சிட்டானே அப்படின்னு. ஆனால் வளர்ந்து வந்தோன்னு அதை செய்யும் போது நம்ம கட்டுப்படுத்த முடியாத அந்த நிலை வந்துடும். அதனால் பெற்றோர்கள் கேர்ஃபுல். பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு போதித்து போக வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் நம்ம போதித்து, நம்மளோட எக்ஸாம்பிள், நல்ல ஒரு உதாரணமாக இருந்து அந்த பிள்ளைகள் இன்னும் நம்மளுடைய அடிச்சொலைகளை பிள்ளைகள் வருவதுக்கு நம்ம போதித்து கற்றுக் கொடுக்கணும். ஆனால் தான் பவுல் சொல்றார், follow me as I follow Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகையால ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது, ஒபீடியன்ஸ், ஒபே பண்ணி. ஏன்னா எபிசியர் 6:1 பார்த்தீங்கன்னா,
சொல்றார், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் பிள்ளைகள். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படியே கையை காட்டுங்க பார்ப்போம். சில்ட்ரன்ஸ்லாம் அப்படியே கையை காட்டுங்க. உங்களுக்கு 30 வயசா இருக்கணும், யூ ஆர் ஸ்டில் சில்ட்ரன். வெரி குட். ஏய் காட்டுங்கடா கையை. ஹல்லேலூயா. ஸோ உங்களோட பெற்றாருக்கு நீங்க சொல்லுங்க, கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியலன்னா உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிருமா? நீங்க நினைப்பீங்க நான் ரொம்ப நாளைக்கு வாழணும், ஆனா நீ கீழ்ப்படியாம இருந்தியா உன் ஆயுசு நாட்கள் அங்கேயே கட் பண்ணுறோம். ஸோ ஒபே டு யோர் பேரண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஆராதனை எல்லாம் ரெடி பண்ணிட்டார், வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த பலிபீடத்துல ஜீவ பலியாக தன்னுடைய மகனை வச்சிட்டாரு. இட்ஸ் ஸ்பீக் அபவுட் தி வர்ஷிப். அந்நாட்களில் உள்ள ஆராதனை அது பேசுகிறது. ரோமர் 12வது அதிகாரம் 1ல நீங்க பாத்தீங்க சொன்னா, I urge you brothers and sisters in view of God's mercy to offer your body as a living sacrifice, holy and pleasing to God. ஆபிரகாம் அங்க வைத்த அந்த பலியானது அது தேவனுக்கு பிரியமானதும், அது ஆண்டவருக்கு பிடித்ததும், அது ஜீவ பலியும். வா, சரியான ஒரு பலி அங்க இடத்துல, சரியான ஒரு ஆராதனை போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு. அங்க அந்த இடத்துல ஒரு குறைச்சல் உண்டாயிருந்த ஆராதனையில கர்த்தர் அன்னைக்கு வெளிப்பட்டிருக்க மாட்டார். Abraham built the altar according God's pattern. ஒரு ஆண்டவருடைய என்னது பேட்டர்ன்ல, ஆண்டவருடைய மாதிரியில, சரியான அமைப்புல அந்த ஆராதனை பில்ட் பண்ணி இருந்தார் ஆபிரகாம். That's why God came down. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே கடந்து வந்தது. அந்த உச்ச ஆராதனையில, அந்த உச்ச கட்ட அந்த வர்ஷிப்ல, அதுதான் எப்ப அந்த கத்திய ஆபிரகாம் கையில எடுக்கிறார் தன் மகனை வெட்ட, அதுதான் அந்த உச்சகட்ட ஆராதனை என்று நான் சொல்றேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை நிறுத்துகிறார். ஆபிரகாம் ஸ்டாப். அது வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய 11வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே 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 என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, அந்த உண்மையான ஒரு ஆராதனையில ஆண்டவர் இறங்கி வருகிறார். Abraham was sensitive to hear the voice of God. ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப கூர்மையா. ஏன்னா ஒரு உண்மையான ஆராதனையில தான் ஆண்டவர் பேசுற சத்தங்களை நாம் கேட்க முடியும். உன்னுடைய ஆவின் செவிகள் திறக்கப்படும். அல்லேலூயா. அந்த ஆராதனையில கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிறார். Do not lay your hand on the boy. உன் பிள்ளை மேல அந்த கத்திய வைக்காத. கர்த்தர் பேசுறார். Now I know that you fear God. நீ எனக்கு பயந்து இருக்கிற என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய உச்சக்கட்ட ஆராதனை என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு ஒபே பண்ணி, பயந்து கீழ்ப்படிந்து இருக்கிறதா. நீங்கள் கீழ்ப்படியாவிட்டா கர்த்தர் சொல்றாரு அது உண்மையான ஒரு ஆராதனை இல்லைன்றார். பயங்கரமா அந்நிய பாஷையில பேசலாம், பல பாஷைகளை பேசலாம், வரங்கள் செயல்படலாம். நீ கீழ்ப்படியலன்னு சொன்னா நீ கர்த்தருக்கு பயப்படல என்று அர்த்தம். If you do not obey, then there's no fear of God in you. நீங்க உங்க வாழ்க்கையோடைய பயணத்துல ஒரு சக்சஸ் அடைவதற்கு, ஒரு ப்ராஸ்பர் பண்றதுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது மிக முக்கியம். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் உடைய ஊழியம், அந்த ஆராதனை, உச்சகட்ட ஆராதனை, அது சரியாய் ஒரு க்ளோசிங் வருவதுக்கு, அது ஒரு முடிவு வருவதுக்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிலர் அதை வியாக்கியானம் சொன்னா அதுதான்
கிறிஸ்துவானவர் அப்படின்றார். அந்த ஆட்டுக்குட்டி அங்க கண்டடைந்தது அது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி அங்க வந்ததுனால ஈசாக்கு உயிர் தப்பித்தார். இன்னைக்கு அந்த தேவ ஆட்டுக்குட்டி இந்த பூமியில பிறந்ததுனால நம்மளுடைய நியாய தீர்ப்புல இருந்து நம்ம தப்பித்து இருக்கிறோம். நம்மளுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். Because of Jesus Christ, the Lamb of God, we have escaped from the death. மரணத்திலிருந்து நாம் தப்பித்து இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சந்திக்க வேண்டிய அந்த மரணம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தப்பித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால மரணத்தை கொடுத்து பயப்படாதீங்க. Do not fear the death. போன வாரத்தில் ஒரு ஊழியக்காரருடைய இறப்பு. பாஸ்டர் ராபர்ட், நல்ல அறிமுகமானவர். அவரோட நான் வெள்ளிக்கிழமை தான் பேசி கொண்டிருந்தேன். நாங்கள் இந்த 7ஆம் மாதம் 28ஆம் தேதி நமக்கு லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் இருக்குது. பிற்பாடு பார்த்து சொல்கிறேன். நீங்கள் யாரும் கலந்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் வரலாம். மிளாக்குகளில் நடப்பிருக்கு. அதை குறித்து நாங்கள் வெள்ளிக்கிழமை பேசி கொண்டு இருந்தோம். கூட மணி ஒரு 4-5 மணி போல் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நானும் அதில் கமிட்டியில் இருக்கேன். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு போன வச்சேன். நல்லா உற்சாகத்தோடு பேசினார் என்கிட்ட. மறுநாள் நம்ம ஆராதனை செய்யும் போது முதல் தான் சிஸ்டர் ஃபேமிலியில் சொல்லு, பாஸ்டர் என்னோடய ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாஸ்டர், என் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாஸ்டர். வேற ஒன்றும் இல்லை, அவங்க மக பாஸ்டர் ரோபர்ட்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவர் போயிட்டார், ஹார்ட் அட்டாக். அந்த திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக். அவர் ஃபுட்சால் விளையாண்டுட்டு இருக்கும்போது தன் சர்ச் 2 சர்ச் சேர்ந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபெலோஷிப் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் நேற்று அன்றைக்கி பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய மச்சான் சொல்லிட்டு இருந்தார். அவரும் பாஸ்டர் தான், பெட்ரி. அப்போ அவர் அந்த ஃபுட்சால் யாரெல்லாம் விளையாடாதீங்க சொல்லும் போது அவர் கேட்காம, இல்லை நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்சால் விளையாண்ட ஊழியர் 2 டீப்பு அவர் கீழே விழுந்திருக்கிறார். அப்புறம் அதோடு அவர் டயர்ட் ஆகி கொஞ்சம் வெளியில் வந்தார். ரொம்ப நேரம் கூட விளையாடல, கொஞ்ச நேரம் தான். அவருக்கு 57 வயசு. அவர் வெளியில் வந்து உட்காந்தோன்னு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு அடைச்சிருந்தோன்னு அவங்க மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க மனைவி மேலே அப்படியே சாய்ஞ்சது தான். அப்படியே கண்ணெல்லாம் மேலே போணுச்சான். அதோட மூச்சு அடைச்சிச்சான். அப்போ அவங்க அந்த சிபிஆரா அதை செய்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கல. அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதுக்குள்ளே அவர் அங்கேயே இறந்துட்டார். மரணம் வந்து எப்போ நடக்கும்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மரணம், இந்த சரீரபூர்வமான மரணம் எனி டைம் நடக்கலாம். எந்த இடத்துலமா நடக்கலாம். இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க. வெள்ளிக்கிழமை பேசின ஊழியக்காரர் சனிக்கிழமை 7 மணிக்கு 7:40 எனக்கு மெசேஜ் வருது, பாஸ்டர் இறந்துட்டான்னு. அந்த மச்சான் அப்படியே அழுது கத்திட்டு அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் திடீர்னு நடந்தான். அவன் கேரளில் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. திடீர்னு பயங்கரம் பேனிக்கான சூழ்நிலை. நல்ல ஒரு நண்பர், அவர் அருமையான ஒரு ஊழியக்காரர், நல்ல மனுஷன். ரொம்ப பீஸாக ஜாலியாக எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அப்படியே பேசி அப்படி இவ்வளோ காஜாங்கில் தான் இருக்கிறார். எங்களுடைய சித்தப்பாலாம் அங்கே தான் போகிறாங்க சர்ச்சுக்கு, நல்லா க்ளோஸ் ஆனவங்க. ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ். அதே வேளையில் ரொம்ப ஒரு பாதிப்பு கூட. எங்களோட கமிட்டியில் உள்ளவர் இந்த வர 28ஆம் தேதி நாங்கள் எல்லாம் போகணும் அந்த மீட்டிங். ஸோ மரணம் வந்து நம்ம நீங்களும் நானும் அதை பிடிச்சு வைக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ள மரிக்கிற அந்த மரணம் வந்து வசனம் சொல்லுது, அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மரிக்கிற அந்த மரணம் அது ஆண்டவருக்கு பிரியமானது. அது தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமானது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பயணிக்கிறது. அப்படின்னா இந்த பூமிக்குரிய மரணம் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பிறப்பு ஆரம்பிக்கிறது. A new birth in the heaven. பரலோகத்துக்கு ஒரு பயணிக்கிற ஒரு பயணம். அதனால நீங்களும் நானும் மரணத்தை கொடுத்து பயப்படக்கூடாது. வெள்ள சரீரம் பலவீனமாகவும் நமக்கு அப்படி பலவீனங்கள் வரும்போது ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு திடுக்கமா ஒரு உண்டாகும். ஆனால் பயப்படாதீங்க, நடுக்கம் உண்டாகும். பல காரியங்கள் யோசிப்போம். இதை செஞ்சு முடிக்கலையே, இதை செஞ்சு முடிக்கலையே, இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே, நான் ஐயோ நான் எப்படி
பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். யெகோவா ஹீரே, the Lord will provide. ஈசாக்க அன்னைக்கு செத்துருவா அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் அந்த இடத்துல ஏற்படுத்தினார் ஒரு ஆட்டுக்குட்டிய. உங்களுக்காக கர்த்தர் ஒன்றை ஏற்படுத்தி வைப்பார். அவருடைய பர்வதங்களை இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் காரியங்களை ஏற்படுத்தி வைப்பார். அவருடைய பர்வதங்கள் இருக்கிற சபைக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு God will provide every needs. நீ சிந்திக்கிற காட்டிலும், நீ யோசனைக்குள்ள வருகிற காட்டிலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் சகலத்தையும். இந்த புதிய மாதத்துல அப்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எதை குறித்து ஓடிட் பண்ணாதீங்க. இன்னைக்கு பூமிக்குரிய காரியங்களை நம்ம ஓடிட் பண்றது எல்லாமே அது நித்தியம் இல்லாத விஷயங்கள். அதனால தான் எதை குறித்து கவலைப்படாத. எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், என்ன செய்வோம் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவரை பிரமிக்க வைத்தது. God was amazed with the obedience of Abraham. இன்னைக்கு உங்களுடைய கீழ்ப்படிதல் கர்த்தரை அசைக்கக்கூடியதா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? Must shake God. ஆண்டவர் அசைக்கணும் உங்களுடைய உங்க கீழ்ப்படிதல். நீ வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றதை நீ செய்யற பத்தியா, that's your obedience. ஊழியக்கார் பேசும்போது அதை கேட்டு அது பிரகாரம் செய்யறீங்களே, that speak about the obedience. கர்த்தர் காரியங்கள் செய்வார். கடைசியாக God will surely bless you. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். I will surely 19வது வசனத்தை கவனிப்பீங்கள் என்றால் கர்த்தர் வாக்குரைக்கிறார். I will surely bless you and make your descendants as numerous as the stars. Wow. வாசிங்க அதை. 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்துக்கு நட்சத்திரங்களைப் போலவும் wow, கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தபடி, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனால உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பியூட்டிஃபுல். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, எனக்கு நீ பயந்து நடந்ததுனால, நான் சொல்றத நீ கேட்டதுனால, உன்னையும் உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போறேன். Your descendants will be receive the blessing. பிரியமான தேவனே, இன்றைக்கு கர்த்தர் நீங்க ஜெபிப்பீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஜெபிப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை மட்டும் பார்க்க மாட்டார், உங்களுடைய தலைமுறையை கர்த்தர் பார்ப்பார். Your descendant will be blessed. உன் பிள்ளைகள் பிள்ளைகளோட பிள்ளைகள் பிள்ளைகளோட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் நினைச்சா கர்த்தர் என்ன மட்டும் ஆபிரகாமை மட்டும் தான் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் நினைத்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் இல்ல, நீ எனக்கு பயந்ததுனால பின்னால வர ஒவ்வொரு சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கர்த்தர் உங்கள் மூலியமாய் உங்களுடைய சந்ததி, உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ட்ரஸ்ட் காட். கண்களை மூடி ஜெபிப்போம் வாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு இந்த திருவிருந்தில் நாம் பங்கெடுக்க போகிறோம். நல்லா உங்களோட இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. நான் பேசின வார்த்தை, எத்தனை வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் பதிந்தது என்று எனக்கு தெரியலை. ஆனால் நான் நம்புகிறேன் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கும். உங்களோட கர்த்தர் பேசியிருப்பார். இன்னைக்கு 4 விஷயத்தை உங்களுடைய மைண்டில் வைக்கிறேன். God tested Abraham. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார், ஆகையால் நாம் சோதிக்கப்படுவோம். Abraham's faith in God. விசுவாசம் கர்த்தர், உங்களுடைய விசுவாசம் கர்த்தருக்குள்ளே. Abraham's obedience to God. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். உங்களுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக Abraham's and his descendants was blessed.
ஆபிரகாமும் என்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓ ஹalleluya நமஸ்காரம் ரியாந்தலமஷி ரியாந்தலமஷந்தலகரியாந்தலமஷந்தா. ஓ ஹalleluya ஹalleluya. Sister Punita, Sister Philomena, just prepare your heart for எழுதியதை நல்லா ஆயத்தப்படுத்துங்க. எழுதுறது நல்லா கரத்திலே அப்பத்தையும் திராட்சரசத்தை வைத்து நல்ல ஆண்டவரே, இது உம்முடைய சரீரம் அப்பா, இது உம்முடைய ரத்தம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் இதில் பங்கெடுக்கும் போது ராஜ்யத்தின் முறையில் வைத்து நடத்துகிறேன் ஐயா. உயிரை பார்க்கிறோம் Thank you, God. உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. நம் கரத்திலே அப்பத்தை வைத்துக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட தன் கரத்திலே அப்பத்தை, இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் பங்கெடுங்க.
நீங்கள் என் ராஜ்யத்தில் சொந்தமானவர்களே. ஆண்டவர் அவர்களை வெளிப்படுத்தினார். You are belong to me. You are belong to my kingdom. பிரியமான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய இயேசுவின் சரீரத்தில் பட்ட தழும்புகள் சதையாய் பிக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம கரத்துல அப்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. நினைவு கூறுவோம், எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள் கர்த்தர் நமக்காய் கடந்து போனார். Let's remember that. இதில் பங்கெடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்காய் செய்து முடித்த ஒவ்வொன்றும் காரியங்களும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உங்களை வாழாக்காமல் துணையாக்கும்படியாக, உங்களை கீழாக்காம உங்களை மேலாக்கும்படியாக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் இதை உண்ணபோதும் ஆண்டவரே, உடைய சரீரமாகிய இந்த அப்பம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறோம். இன்னும் அதிகமாக உமக்காய் வாழ கிருபை பலனையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க. ஆமென். ஒன்றாய் இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். நம் காலத்தில் திராட்சை ரசத்தை அந்த மூடியை திறந்து வைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. பிற்பாடு ஆண்டவர் தம் கரத்திலே திராட்சை ரசத்தை எடுத்து, இது நான் செய்கிற புதிய உடன்படிக்கை, இட்ஸ் மை பிளட், என் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னார். நீ விசுவாசித்தா இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்களுக்குள்ள கலந்து, அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற அந்த ரத்தம், நமக்கு ஜெயமும் வெற்றி கொடுக்கக்கூடிய ரத்தம், இயேசுவின் ரத்தம். தேவ ஆட்டுக்குடி ரத்தத்தினாலே அவர்கள் ஜெயம் கொண்டார் வெளிப்படுத்துற புத்தகம் சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த புதிய மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாய் 7 என்று சொல்லும்போது பெர்ஃபெக்ஷன், பரிபூர்ணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான விஷயத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் அரை குறைமாய் செய்கிறவர் அல்ல, கர்த்தர் வாக்குரைக்கிறவர், அதை செய்து முடிக்கிறவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்த திட்டங்களை இந்த புதிய மாதத்துல அதை நிறைவேற்றி உங்களை நடத்த போகிறார். ஆண்டவரை இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிக்கப்பா. இதோ இந்த வேலையில சுவாமி உங்களுடைய மரணத்தையும் உங்களுடைய உயிர் தருதலையும் உங்களுடைய வருகையும் நாங்கள் நினைவு கூறுவது நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒன்றாக இந்த திராட்சை ரசத்தை நாம் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Thank you Jesus. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் உங்க சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து அப்பா உம்முடைய விலையேற பெற்ற உங்களுடைய வாக்கு தத்தங்கள், உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காய் நன்றி. இந்த நாள் அந்த வார்த்தையை கொண்டு சுவாமி அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வாதம். நீரே அந்த வார்த்தையா இருக்கிறீங்க. இந்த நாளில் பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிக்கணும். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவை கொடுப்போமா? ஆமென்.